அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ +2 கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜியில் இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மூணு ப்ராசஸ் பார்த்துட்டோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் 3 பார்த்தோம். ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், மூணாவது வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாப்பிக்கில் நம்ம மெட்டலர்ஜியுடைய ப்ராசஸ் பற்றி பார்த்துட்டோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குன்றது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எலிங்கம் டயக்ராம் அப்படின்ற ஒரு முக்கியமான பார்ட் வந்து இதில் இருக்குது. அதனால என்ன செய்றீங்க அப்படின்னா, நல்லா இதை வந்து கவனிச்சுட்டு படிச்சுட்டு அழகாக மனசில் நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்டை நம்ம +1 ஏற்கனவே படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்களேன். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் வரும். டெல்டா எஸ், அப்புறம் டெல்டா ஹெச், டெல்டா ஜி, என்ட்ரோபி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே +1 படிச்சிருப்போம். ஞாபகம் வருதான்னு பாருங்க. அதை ஞாபகப்படுத்தினா நம்ம இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபலை நான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லெசனுக்குள்ள வரேன். ஸோ உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபலை நமக்கு எலிமெண்ட் டயக்ராம் அடுத்தது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா நீங்க பாக்குறீங்கல்ல, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதுல டெல்டா ஜினா என்ன அப்படின்றதையும், டெல்டா ஹெச்னா என்ன அப்படின்றதையும், டெல்டா எஸ்னா அப்படின்றது என்னன்னையும், டீனா என்னன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம ஏற்கனவே +1 பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு முறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெல்டா ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெல்டா ஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. டெல்டா அப்படின்னா சேஞ்ச் என்ற மீனிங் வரும். டெல்டான்ற சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்ற மீனிங் வரும். டீன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர். அதில் மெஷர் பண்றாங்க அப்படின்னா கெல்வின்ல மெஷர் பண்றாங்க. டெல்டா எஸ் இஸ் த என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா எதுக்கு சார் இங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் 11th சொல்லியிருப்பேன். என்ன ஒரு ஞாபகப்படுத்துறேன். இப்போ நீங்க வந்து ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு நீங்க எடுத்து தைக்கணும்னு ஆசைப்பட்டு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எந்த மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு அளந்த துணியை கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. மீட்டர்ஸ்ல எத்தனை மீட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத அளந்து கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு லென்த்துடைய யூனிட்டா நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இதுவே லென்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கிலோமீட்டர்ல வந்து நம்ம சொல்லுவோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறத வந்து நம்ம கிலோமீட்டர்ல வந்து சொல்லுவோம். அப்ப லென்த்ன்றதை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, மீட்டர் அப்படின்ற யூனிட் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி டைம் வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம எந்த யூனிட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா, மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அப்போ இதெல்லாம் வந்து யூனிட்ஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் அந்த யூனிட்ஸ். கரெக்டா? அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு யூனிட்ஸ் தான் வந்து இந்த டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டி டெல்டா எஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஒரு மெஷர்மெண்ட். டெல்டா எஸ் என்றது ஒரு மெஷர்மெண்ட். ஸோ அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்ன்றது என்ன அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எஸ்ன்றது என்ட்ரோபி, டெல்டா எஸ்னா என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ வாட் இஸ் மீன் பை என்ட்ரோபி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததை நான் ரிவிஷன் பண்றேன். என்ட்ரோபி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிசார்டர்னஸ். கரெக்டா? ஆர் ரேண்டம்னஸ். என்ட்ரோபி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 11th படிச்சிருப்போம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒழுங்கில்லாத தன்மையை அளவிடுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து டெல்டா எஸ், என்ட்ரோபி. அது என்ன ஒழுங்கில்லாத தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு 3 ஸ்டேட் வந்து நான் சொல்றேன். ஒன்னு சாலிட் ஸ்டேட்டு, இன்னொன்னு லிக்விட் ஸ்டேட்டு, அடுத்தது வந்து கேசியஸ் ஸ்டேட். ஓகே, இது நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்களேன். இப்போ சாலிட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்ட ரொம்ப நெருக்கமா ஒரு பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். எல்லாமே லைனா வரிசையா இருக்கும். நம்ம சாலிட் ஸ்டேட்ல இப்பதான் பார்த்தோம். கரெக்டா? அது மாதிரி வந்து பர்ஃபெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். எதுல அப்படின்னா சாலிட்ல. இதே நீங்க லிக்விட் வரீங்கன்னு வச்சுங்களேன், லிக்விட்ல என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்காது. கொஞ்சம் தூரம் இருக்கும். கேசியஸ் ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். அங்கங்க ஒவ்வொரு மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து அங்கங்க ஒவ்வொன்று இருக்கும். அப்போ இதுல நம்ம டிசார்டர்னஸ் ஆர் ரேண்டம்னஸ் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். ஓகே, ரேண்டம்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிசார்டர்னஸ். அதாவது இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். டிசார்டர்னஸும் ரேண்டம்னஸும் ஒரே மீனிங் தான். அது தமிழ்ல வந்து ஒழுங்கில்லாத தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நீங்க சாலிட் ஸ்டேட்ல வந்து அதை மெஷர் பண்ண போறீங்க, ரேண்டம்னஸ் மெஷர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? டிசார்டர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது ஒழுங்கா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்போ ஒழுங்கு இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. எதுல? சாலிட் ஸ்டேட்ல. சாலிட்ல இருந்து லிக்விட் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு வந்து கொஞ்சம் ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? என்ட்ரோபி தான் என்ன நம்ம பேர் வச்சிருக்கோம், ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் ரேண்டம்னஸ் பேர் வச்சிருக்கோம். அப்போ சாலிட் ஸ்டேட்ல வந்து என்ட்ரோபி கம்மியா இருக்கும். இதுவே நீங்க வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போனீங்க அப்படின்னா என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அதுவே கேஸ் ஸ்டேட்டுக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அங்க வந்து ரேண்டம்னஸ் வந்து அதிகமா இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டெல்டா எஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது தான் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த செயல்களுக்கெல்லாம் அந்த டெல்டா எஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும், எதுக்கெல்லாம் நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேச்சுரலா நடக்கிற எல்லா ப்ராசஸுக்குமே வந்து டெல்டா எஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கோம். நமக்கு வந்து வயசாகுதுன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். யாரும் வந்து அதை இன்டியூஸ் பண்றது இல்லை. அந்த நேச்சுரல் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசார்டர்னஸ் வந்து ஒவ்வொரு வயசு ஆக ஆக வந்து அதிகமாயிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன குழந்தையா இருந்திருப்போம், நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருந்திருப்போம். கரெக்டா? இதே ஒரு மிடில் ஏஜ் வந்த உடனே கொஞ்சம் கை கால் வலி, முதுகு வலி அப்படின்ற அந்த ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒழுங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முடியெல்லாம் நரைச்சு போயிடும். இதுவே இன்னும் 60 ஏஜ் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்போ இன்னும் ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ல ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல என்ட்ரோபி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ் வேல்யூவா ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ பாசிட்டிவ் வேல்யூ தூக்கி வந்து நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூ என்ன வருது அப்படின்றது தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஓகே, அப்போ டெல்டா எஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவில் போடும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ பிளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும் உங்களுக்கு. கரெக்டா? அப்போ டெல்டா ஜி வேல்யூ வந்து மைனஸ்ல வந்தா எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க. டெல்டா ஜின்றது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதுவும் வந்து ஒரு மெஷர்மெண்ட் டூல் தான். எப்படி உங்களுக்கு என்ட்ரோபி வந்து ரேண்டம்னஸ் மெஷர் பண்ணி கொடுத்துச்சோ அதே மாதிரி டெல்டா ஜி வந்து என்ன மெஷர் பண்ண போகுது அப்படின்னா ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா அப்படின்றது சொல்ல போகுது. இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு, A plus B gives C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றத டெல்டா ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஜி வேல்யூ அந்த ரியாக்ஷனுக்கு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ். இது நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்தா அது ஸ்பான்டேனியஸ் அப்படின்றத நீங்க நல்லா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? ரைட். இதுவே டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது நான் ஸ்பான்டேனியஸ். அந்த ரியாக்ஷன் நடக்காது. நம்ம தேவையில்லாம லேப்ல போயிட்டு கெமிக்கல்ஸ்லாம் ஏ கெமிக்கல் பி கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடத்தி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம தியரிட்டிக்கலா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெல்டா ஹெச் வேல்யூ டெல்டா எஸ் வேல்யூ டி வேல்யூ எடுத்து ஃபார்முலால போட்டு அப்ளை பண்ணி டெல்டா ஜி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்களேன், அது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அந்த A plus B gives C அப்படின்ற ரியாக்ஷன் வந்து நடக்கும். இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஸோ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எதை அப்படின்னா இந்த டெல்டா ஜியை வச்சு. கரெக்டா? அப்போ டெல்டா ஜி வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி. ஓகே, ஸோ இதுவரை நான் ரெண்டு சொல்லியிருக்கேன்னா, ஒன்று வந்து டெல்டா எஸ் பற்றி நான் சொல்லிட்டேன், இன்னொன்று வந்து டெல்டா ஜி பற்றி நான் சொல்லிட்டேன். டெல்டா எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் டெல்டா ஜி வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். சரி சார், டெல்டா எஸ் வந்து வேறு எப்போலாம் சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது 11th படித்தோம். எப்பெல்லாம் டெல்டா எஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டுடைய மோல் ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். கரெக்டாக? ப்ராடக்ட்னா விளைபொருள்னு சொல்லுவோம், ரியாக்டன்ட்னா முன்னாடி வினைபடு பொருள்னு நம்ம சொல்லுவோம். ரியாக்டன்ட்டுடைய மோலை விட ப்ராடக்ட்டுடைய மோல் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபி அதிகமாகும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ப்ராடக்டுடைய மோல்ஸு ரியாக்டன்ட்டுடைய மோல்ஸோட அதிகமாக இருக்கும்போது என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது நல்லா மைண்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அடுத்தது நம்ம மூணாவது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது, ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது, ஒரு சாலிட் வந்து லிக்யூடாக மாறுது அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லிக்யூட் வந்து கேஸஸாக மாறுது அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். இல்லை டேரெக்டாக சாலிட் வந்து ஒரு கேஸாக மாறுது அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிசார்டர்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ டெல்டா ஜி வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவீங்கல்ல, எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். சரியா? இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ இங்கே இன்னொரு ஃபார்முலா இருக்கே, இது என்ன சார் அப்படின்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிலான் கேபி. இந்த ஈக்குவேஷன் எதுக்கு சார் அப்படின்னா இது வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து சொல்லிடலாம். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து அது வந்து ஒரு ஈக்லிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா, ஈக்லிபிரியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? A plus B gives C plus D. At the same time C plus gives A plus B. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு ப்ராடக்ட்டை கொடுக்கும். அந்த ஷார்ட் டைம்லேயே ப்ராடக்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா ரிட்டனாக வந்து ரியாக்டண்ட்டை கொடுக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம்.
அந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல டெல்டா ஜி நாட் வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln KP. கேபின்றது என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லலாம். ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், அது Tன்றது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன் கெல்வின், டெல்டா ஜி நாட்ன்றது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா மட்டும் இதில் படித்தா போதும், மற்றதெல்லாம் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த எப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு டெல்டா எஸ் என்ன ஆகும், டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ இங்கே வாங்க. இப்போ நம்ம எலிங்கம் டயக்ராத்தோட போக போகிறோம். எலிங்கம் டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எலிங்கம் வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஹெரால்டு ஹெலிங்கம் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த எலிங்கம் டயக்ராமை அவர் டெரைவ் பண்ணார். ஹெரால்டு ஹெலிங்கம் used the above relationship to calculate the delta G naught values and various temperatures of the reduction of metal oxides by treating the reduction as an equilibrium process. Okay, அவர் என்ன பண்ணார்னா, he has drawn a plot by considering the temperature in x-axis. temperature வந்து x-axisல இருக்கும், and the standard free energy change of the formation of metal axis in y-axis. இதுதான் வந்து எலிங்கம் டயக்ராம். வாட் இஸ் எலிங்கம் டயக்ராம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். x-axisல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், x-axisல வந்து டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து x-axisல இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி நாட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா y-axisல இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலிங்கம் டயக்ராம்னு சொல்கிறோம். அதில் ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா டெல்டா எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்லோப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் வந்து கிராஃப் போட்டு ஒரு கிராஸ் பண்ணி இப்படின்னா ஒரு முக்கோண ஷேப்பில் போட்டு நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் ஸ்லோப். அந்த ஸ்லோப் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா டெல்டா எஸ்க்கு. அது என்ன சார் டெல்டா எஸ் சமமாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், y ஈக்குவல் டு mx + c அப்படின்னு ஒரு மெத்தடில் வருதா, y ஈக்குவல் டு mx + c. இது வந்து mx + c அப்படின்ற, இது வந்து c-ஆ வச்சுங்க, கான்ஸ்டன்ட்டாக வச்சுங்க. இது வந்து mxன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா x-axisல வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எடுக்கிறோம். அப்போ mன்றது தான் ஸ்லோப்புன்றது தான் டெல்டா எஸ். சரியா? இது நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. இது வந்து சி, ஓகே, இன்டர்செக்ட்னு சொல்லுவோம். இது வந்து டெல்டா ஹெச் ஈக்குவல். இதுதான் y-axisல எடுத்துக்கிறாங்க. சார் ஒன்றுமே புரியல அப்படின்னா சிம்பிளாக சொல்ல பாருங்க. y-axisல என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. x-axisல என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பிளாட் பண்ணும்போது கிடைக்கிற டயக்ராம் தான் எலிங்கம் டயக்ராம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுங்க. ஓகே, எலிங்கம் டயக்ராம் புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். எலிங்கம் டயக்ராம் அப்சர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன்லாம் என்ன அப்படின்ற கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமே. ஸோ இந்த ரியாக்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஓரை சல்ஃபைடு ஓராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணி தான் மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது நம்ம மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறது தான் இப்போ நம்ம முழு எய்ம். அதுக்காக தான் இந்த எலிங்கம் டயக்ராமே நம்ம வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க மெட்டல் ஆக்சைடை நம்ம என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணி மெட்டலாக மாற்றணும். அந்த ரியாக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா அது மெட்டலாகவும் ப்ளஸ் ஆக்சிஜனாகவும் லிபரேட் ஆகுது. அந்த காமன் ரியாக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி சார், இந்த 2/y என்ன, எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு குரோமியம் ஆக்சைடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா Cr2O3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ Crன்றது தான் மெட்டல், எக்ஸ்ன்றது 2, அப்போது O3 அப்படின்றது தான் ஒய். இதை பேலன்ஸ் பண்ணுற அந்த இதுதான் 2/yன்னு சொல்கிறோம், இங்கே 2x/yன்னு சொல்கிறோம். இது எப்படி வந்துச்சுன்றதை நான் பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இதை நீங்கள் பாருங்கள். அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. சரி சார், இது தானாக நடக்குமா அப்படின்னா தானாக கண்டிப்பாக நடக்காது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஒருத்தரை போடணும். ரெடியூசிங் ஏஜென்ட் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் கூட சேர்ந்து இந்த ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா மெட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணுவார். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பனை போகிறோம்னு வச்சுங்களேன். கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்பன் ஆக்சிஜன். அப்போ இது எடுத்துச்சுன்னா மெட்டல் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குமா? அப்போ இந்த சியும் ஓவும் சேர்ந்தா என்ன கிடைக்கலாம், CO2 கேஸாக வெளில போயிடலாம். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? முதல் ஈக்குவேஷன் வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டலாக கன்வெர்ட் ஆகிற ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தானே நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. நம்ம ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம போட்டே ஆகணும். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஒருவேளை கார்பனாக இருந்தால் அந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை வெளில எடுத்து வந்துடும். சரி, கார்பன் டை ஆக்சைடு தான் வருமா சார் அப்படின்னா இல்லை, கார்பன் மோனாக்சைடும் கூட வரும். ஒரு சில சமயம் கார்பன் மோனாக்சைடும் வரும். சரி, கார்பனை மட்டும்தான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக போட முடியுமா சார் அப்படின்னா இல்லை, கார்பன் மோனோ ஆக்சைடோட நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக போடலாம். அப்படி நீங்கள் கார்பன் மோனோ ஆக்சைடை போட்டிங்கன்னா இது இந்த ஓரில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு CO-வும் அந்த ஓவும் சேர்ந்து CO2 வெளில வரும். சரியா? புரியுதா பாருங்க. அப்போ மெட்டல் வந்து தனியாக நிற்கும்.
அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட கம்பைன் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கார்பனை கொண்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மெட்டல் ஆக்சைடை கார்பனை கொண்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதே கார்பனை கொண்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருக்கும், செகண்ட் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்குது. சரியா? அப்போ ஈக்குவேஷன் 1 கூட ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து சேர்த்து நம்ம மெட்டலை வந்து தனியாக பிரிக்கலாம், ஏன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் வேணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டலை வந்து நம்ம தனியாக ரெடியூஸ் பண்ணலாம். ரைட்டா? அப்படி இல்லைனா கார்பன் மோனாக்சைடையும் நம்ம சேர்க்கலாம். கார்பன் மோனாக்சைடு வந்து இது கூட சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அப்பயும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளில வருது. அப்போது நமக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குது, 1 2 1 3 1 4. இந்த காம்பினேஷன் பண்ணதுக்கு அப்புறமா டெல்டா ஜி வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது நெகட்டிவ்ல வந்தால் தான் ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், என்னன்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து கம்பைன் பண்ணும்போது டெல்டா ஜி வேல்யூ கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிற விஷயம். ரைட்டா? அப்போ இந்த நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரிடக்ஷன் வந்து நடக்கும், இல்லைனா நிச்சயமாக நடக்காது. ஓகேவா? அப்போ அந்த ரிடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷன், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 3 ஈக்குவேஷன் நம்பர் 1 4, இது அதாவது ஒரு காம்பினேஷன் வந்து டெல்டா ஜி வேல்யூ நம்ம. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எலிங்கம் டயக்ராம் வந்துடுவோம். ஓகே, ஸோ எலிங்கம் டயக்ராமை நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எலிங்கம் டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த லைன் எல்லாம் எதுக்கு உண்டான லைன் அப்படின்னா ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு உண்டான லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கால்சியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிற அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஜி நாட்டுடைய சேஞ்சஸ், அந்த ரியாக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் என்னென்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றத பிளாட் பண்ணியிருக்காங்க. பிளாட் பண்ணி இந்த கோடை வந்து நமக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், சார் நம்ம ஃபார்மேஷனுக்கு படிக்கலையே, எல்லா ஆக்சைடும் ரிடக்ஷன் ஆகிட்டு மெட்டல் திரும்ப கிடைக்கிறதாதானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். கரெக்டு தான். அதுக்கான ஆன்சர் நான் இந்த இதில் சொல்கிறேன், எண்டில் வந்து நான் சொல்கிறேன், வீடியோடைய எண்டில். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது சொல்லும்போது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் வந்து டெல்டா ஜி நாட் வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன், மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்குது. அதுவும் வித் பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப்னா தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி, ஏன் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட்டா? கார்பனுக்கு மட்டும் பாருங்களேன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அது ஈக்குலிபிரியம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அது ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு இருக்குது. ஆனால் கார்பன் மோனாக்சைடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? கார்பன் மோனாக்சைடு வந்து மற்ற லைன்ஸுக்கு ஆப்போசிட்டாக அது ஆப்போசிட்டில் வந்து இருக்குது, ரிவர்ஸில் வந்து இருக்குது. இதுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வரும். இது எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் வரும். ஓகே, இது நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப் வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் வரும். ஏன்னா இந்த கோடு வந்து இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் அதை மேத்ஸில் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப் வருது. சரி, ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த எலிங்கம் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த எலிங்கம் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் நம்ம சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸுக்கு வந்து இங்கே பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். The slope is positive. ஏன் சார் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்திலையும் ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு விச் ரிசல்ட்ஸ் இன் த டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது நம்ம இந்த ஒரு ரியாக்ஷன் பார்ப்போமே. இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, ஆக்சிஜன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ரேண்டம்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. கேஸஸ் ஸ்டேட்டில் இருந்தால் ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும்? ரேண்டம்னஸ்னால் ஒழுங்கற்ற தன்மை, ஒழுங்கு இல்லாத வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் மாலிகல்ஸ் வந்து அங்கே இங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே சாலிடாக மாறுது. கால்சியம் ஆக்சைடு வந்து ஒரு சாலிடு, கரெக்டா? அப்போ சாலிட் ஆன உடனே என்ன ஆகுது? ரேண்டம்னஸ் வந்து குறைஞ்சி போயிடுது. தட் இஸ் என்ட்ரோபி என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ்னா என்ன வேல்யூ? என்ட்ரோபி நெகட்டிவ் வேல்யூ. அப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூ தூக்குமே நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா, ஃபார்முலா வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபார்முலா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஜி ஈக்குவல் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த டெல்டா எஸ்க்கு பதில் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ போட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கே முன்னாடி ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடும்.
அதனால தான் பாசிட்டிவ் ஸ்லோப் வருது. சரியா, நல்லா கவனிச்சிங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு விச் ரிசல்ட்ஸ் இன் த டிக்ரீஸ் இன் த ரேண்டம்னஸ். ஸோ டெல்டா எஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் இட் மேக்ஸ் த டேர்ம்ஸ் டி டெல்டா எஸ் பாசிட்டிவ் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அது சேரும்போது என்ன ஆயிடுதுன்னா பாசிட்டிவ் ஆயிடுது. ஸோ ஒரு அப்சர்வேஷன் வந்து புரிஞ்சிச்சு இல்லையா. செகண்ட் அப்சர்வேஷன் பார்க்கலாமா. செகண்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு மட்டும் ஏன் நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து மோல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நல்லா கவனிங்க, இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிஜனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்களேன். 1 எதுவுமே எல்லாம் 1 இருக்குதா அர்த்தம். கார்பன் முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்குதா அர்த்தம். அப்போ இங்க வந்து 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஆனா உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும் போது பாருங்க 2 மோல்ஸ் கிடைக்குதா பாருங்களேன். 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குதா, 2 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ப்ராடக்ட் சைடில் மோல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, ரியாக்டன்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டன்ட்டை விட ப்ராடக்ட் சைடுக்கு வந்து மோலுடைய அந்த நம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்னு படிச்சிட்டோம். இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் வேல்யூ. ரைட்டா, அப்போ அந்த பாசிட்டிவ் வேல்யூ தூக்கின்னு வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா என்ன ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஸ்லோப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்கும். அதுதான் இந்த கார்பன் மோனாக்சைடு ஏன் நெகட்டிவாக இருக்குன்றதுக்கு காரணம். அப்போ மற்ற மெட்டல்ஸ்லாம் ஏன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ரேண்டம்னஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து இங்கே சாலிடாக மாறுது. அப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ இல்லையா, அது தூக்கி ஃபார்முலாவில் போடும்போது ஃபார்முலா ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பாசிட்டிவ் ஆயிடுது. அதனால தான் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து காமிக்குது. ஆனால் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ஃபார்முலா நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வந்தது. தேர்ஃபோர் டயக்ராமில் நெகட்டிவ் நமக்கு ஸ்லோப் வந்து கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப் வந்து கிடைக்குது அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், 2 அப்சர்வேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் அப்சர்வேஷன் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஜென்ரலி டெல்டா ஜி வேல்யூ ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ் அண்ட் பிகம்ஸ் 0. At particular temperature, below this temperature, delta G is negative and the oxide is stable, and above this temperature, delta is positive. The general trend suggests that the metal oxides become less stable at higher temperature and their decomposition becomes easier னு சொல்றாங்க. சரியா, இது என்ன நான் சொல்றேன் பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. சரி, இந்த கால்சியத்தை நம்ம எடுத்துப்போம். கால்சியத்துக்கு 200 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ டெல்டா ஜி நாட் இருக்குன்னு பார்ப்போமா. அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, 200 இங்கிருந்து நேராக கோடு போட்டு இங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1180 கிட்ட இங்க வரும். அது அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா, மைனஸ் 1180 தான். இதே 1000 டிகிரி போகலாமா, 1000 டிகிரியில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போறீங்க, இந்த கோடு எங்கே கிராஸ் பண்ணி பாருங்க, அப்படியே இது நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா 1100. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 1180 இருந்துச்சு, இப்போ 1100 தான் வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. சரியா, நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் வந்து உடனே நியூமரிக்கல் வேல்யூ நினச்சிக்காதீங்க. நெகட்டிவ் வேல்யூ வந்து என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ்னு படித்தோம். கரெக்டா, இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். டெல்டா ஜி எந்த அளவுக்கு அதிகமாக நெகட்டிவாக இருக்கோ, மோர் நெகட்டிவாக இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நெகட்டிவிட்டி வந்து கம்மியாயிட்டே வருதுன்னு வச்சுங்களேன், அந்த காம்பவுண்டோட ஸ்டேபிள் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரியா, இப்போ 200 டிகிரி செல்சியஸ்ல கால்சியத்துக்கு வந்து மைனஸ் 1800 கிட்ட இருந்துச்சு டெல்டா ஜி நாட்டுடைய வேல்யூ. அதுவே நீங்க வந்து ஒரு 1000 டிகிரி செல்சியஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா 1100 வந்து குறைஞ்சி போச்சு. நெகட்டிவிட்டி குறையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி குறையுது. அப்போ ஹையர் டெம்பரேச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆக்சைடுடைய ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால ஈஸியா ரெடியூசிங் ஏஜென்ட்டை போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். இதுதான் அவங்க சொல்ல வர விஷயம். சரியா, இங்க பாருங்க, இந்த லைன் பாருங்களேன். suggest that the metal oxide becomes less stable. ஆமா, எதில் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர்ல. ஹையர் டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவ் போயிடுது. நமக்கு மோர் நெகட்டிவ் வந்தால் தான் மோர் ஸ்டேபிள், லெஸ் நெகட்டிவ் வந்தால் லெஸ் ஸ்டேபிள் தான். அப்போ ஹையர் டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவாக போகிறதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிருது. ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதான் வந்து தேர்ட் அப்சர்வேஷன். ஃபோர்த் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இந்த MgO HgOல மட்டும் சடன் சேஞ்ச் இருக்கு. there is a sudden change in the slope at a particular temperature of some metal oxides like MgO and HgO. காரணம் என்ன அப்படின்னா டியூ டு த ஃபேஸ் டிரான்சிஷன்.
மெல்டிங் ஆர் எவாப்ரேஷன் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்துக்கு ஹெச்ஜி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஹெச்ஜி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆகுதுன்னா, டக்குன்னு இப்படி அந்த லைன் வந்து வளையுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அந்த லைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் வந்து இதெல்லாம் கிராஜுவலா போகுது? இப்போ ஏஜ்லாம் பாருங்க கிராஜுவலா போயிட்டு இருக்கு, சிவிலாம் கிராஜுவலா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஹெச்ஜி மட்டும் டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி கிராஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஃபேஸ் வந்து மாத்திக்குது. ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், ஹெச்ஜி வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த டெம்பரேச்சர் வந்து திடீர்னு வந்து எவாபரேட் ஆயிடுது. எவாபரேட் ஆனோடனே நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரோபி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெல்டா G0 வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சி போயிடுது. சரியா? அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்துடுது. அதுதான் வந்து இந்த பாயிண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது காரணம் என்ன அப்படின்னா ஃபேஸ் டிரான்சிஷன் தான். அதாவது திடீர்னு வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா சாலிட்லேருந்து லிக்விடுக்கோ இல்லை லிக்விட்லேருந்து கேஸுக்கோ டக்குன்னு மாறதுனால அந்த சேஞ்ச் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 4 அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த எலிங்ஹாம் டயக்ராம். ஓகே, 4 அப்சர்வேஷன்ஸ் நல்லா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எலிங்ஹாம் டயக்ராம்ல இருந்து. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த எலிங்ஹாம் டயக்ராம் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்ஹாம் டயக்ராம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலாஜி வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ இது வரையும் படிச்சதை நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எலிங்ஹாம் டயக்ராமை இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்ஹாம் டயக்ராம்ல. சரியா? இது வரையும் நல்லா ரிவிஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.